3 சந்தைக்கு சந்தைக்கறி சாப்பாடு இவங்க தான் செஞ்சு போடுறாங்க. இங்க பாருங்க, ஆட்டு குடல் கறி வந்து வெந்துகிட்டு இருக்கு. மட்டன் குழம்பு தான் வேற லெவல் டேஸ்ட். நம்பர் 1 பிளேஸ் அதுதான் நான் தருவேன். ஆவி பறக்க பறக்க காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் அண்டா ஃபுல்லா வந்து சாதம் வடிச்சு மேல வந்து சாக்கு கட்டி அதை வந்து வடிப்பாங்க. எல்லாரும் காலையிலேயே உட்காந்து செம்மையா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நார்மலா பசுமாட்டு தயிர் வந்து உடம்புக்கு நல்லதுதான். அதை விட 10 மடங்கு நல்லது வந்து எருமை தயிர். ஆட்டுக்கறி குழம்பு பாத்துக்கங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இது எங்க ஊர்ல கரண்டி ஆம்லெட்னு சொல்லுவோமே, அதுதான். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு பெருந்துறை பக்கத்துல இருக்கக்கூடிய குன்னத்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த சந்தையில என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தைக்கறி சாப்பாடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. பல பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட விடிய காலைல 3 மணிக்கெல்லாம் ஒரு முழு ஆடை அப்படி சூப்பரா உரிச்சு அதை ஃபுல்லா கட் பண்ணி வேற லெவல்ல சமைச்சு இங்க வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்னு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்ப அந்த சாப்பாடை தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அப்படி திரும்பி பாருங்க, இதுக்குள்ளதான் வந்து அந்த சந்தைக்கறி விருந்தே வந்து நடந்துகிட்டு இருக்கு. வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இது அப்படியே திரும்பி பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தை பாத்தீங்களா? இது வந்து சரியான ஃபேமஸுங்க. நம்ம குன்னத்தூர் சந்தை அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஃபேமஸ்னே சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து ஆடு வாங்குறது, கோழி வாங்குறது, வீட்டுக்கு காய்கறி வாங்குறதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 மணிக்கெல்லாம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட விடிய கால 6 மணில இருந்தே சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. வாங்க அப்படியே உள்ள போலாம். உள்ள போய் இன்னைக்கு வெளுத்து கட்டுறோம். உண்மையாவே வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே வாங்க, அப்படியே உள்ள வந்து பாருங்களேன். கடையுடைய செட்டப்பே செம்மையா இருக்கு பாருங்க. நல்லா ராவா தார்பாயெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ள வந்து சூப்பரா டேபிள் சேர் எல்லாம் போட்டு எல்லாரும் காலையிலேயே உட்காந்து செம்மையா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, நல்லா இருக்குல்ல, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, அட்டா அட்டா அட்டா, சுட 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 நல்லா மல்லிப்பூ மாதிரி இட்லி பாத்துக்கங்க எப்படி இருக்கு பாருங்க, வெள்ளை வெளியேன்னு. இந்த பக்கம் பாருங்க, எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் குழம்பு. இதுல என்னென்ன குழம்பு இருக்குதுன்னு தெரியல, என்னென்ன கறி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, காலைல 7 மணிக்கெல்லாம் வடிச்ச சாப்பாடு எப்படி கொதிக்க இருக்கிற சாப்பாடு பாருங்க. குடல் கறி என்ன, இது குடல் கறி பாத்தீங்களா? ரெண்டாவது மட்டன் கறி. அப்படி பொறுமை அள்ளி காட்டுங்கண்ணே. மட்டனு. ஓகேண்ணே. அடுத்து நாட்டுக்கோழி கண்ணு. அடடா, நாட்டுக்கோழியாச்சா? தலைக்கறி சாமி. ஓகே, அப்படியே வாங்க வாங்க வாங்க. என்ன எத்தனை வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. சாம்பாரும் இருக்கா? வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு சாம்பார். அடடா, சாம்பார். அம்மாடி, எவ்வளவு திக்கா இருக்கு பாத்தீங்களா? அடுத்தது ரசம். ரசம் எவ்வளவு பெரிய சட்டியில எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க காலையிலேயே. ஆனா அந்த எருமை தயிரை கொஞ்சம் காட்டுங்கண்ணா. இங்க வாங்க, இங்க ஃபேமஸே வந்து எருமை தயிர் தான். ஐயோ, எப்படி இருக்கு பாருங்க, ஏதோ கேக்கு மாதிரி இருக்குங்க. அடா லைட்டா அப்படி உடைச்சு, ஐயோ, இந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்கூப்பிங் இப்படி எடுக்கும் போது எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. அவ்வளோ கெட்டியா இருக்கு. நம்ம இப்ப வந்து உள்ள கிச்சனுக்குள்ள போய் பார்ப்போம். ஓகேவா? முட்டை பணியாரம்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த முட்டை பணியாரம்லாம் இந்த சந்தையில வந்து செம்ம ஃபேமஸ், இந்த சந்தைக்கறி சாப்பாடுல. இங்க பாருங்க, இங்க வாங்க. அடா பாத்துக்கங்க தலைவா, மட்டனா? இது மட்டன் தானே பா? எவ்வளவு சூப்பரா பாருங்க, அப்படி இயற்கையா ஒரு அடுப்பு கட்டி எவ்வளவு பெரிய அண்டா குண்டாலாம் வச்சு செம்மையா வந்து மட்டனு சிக்கனு சமைச்சிட்டு இருக்காங்க. இது என்னென்ன சமைக்கிறாங்கன்ற கேப்பானா, இது என்னென்ன கொதிச்சிட்டு இருக்கு கறி? அது குடல் கறி. இது மட்டனு. ஆமா. ஓகே, இது மட்டன்ல என்ன செய்ய போறாங்க? மட்டன் வந்து இப்ப ரெடி ஆகுது, தாளிச்சு விடுறாங்க. தாளிச்சு நீ ரெடி பண்ணு. இது அடுத்த பேட்சா இல்ல இது தனியா வெரைட்டியா? இது அடுத்த பேட்ச். ஒரு பேட்ச் அங்க ரெடியா இருக்கு. இது ரெண்டாவது பேட்ச். ஓகே, சூப்பர். அதுலனே அதுல சாப்பாட்டுக்கு சாதம் வந்துட்டு இருக்கு. ஓகே. அங்க பாருங்க, இங்க வாங்க. ஆஹா, சாப்பாடு வந்து அண்டால வெந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து நல்ல ஒரு கிராமத்துலதான் பார்க்க முடியும். அண்டா ஃபுல்லா வந்து சாதம் வடிச்சு மேல வந்து சாக்கு கட்டி அதை வந்து வடிப்பாங்க பாருங்க. சாக்கு ஓபன் பண்றாங்க. அடா சூப்பர். நல்லா அப்படி எப்படி சூப்பரா அப்படி செம்மையா வெந்திருக்கிற ஒரு சாப்பாடு பாருங்க. வடிச்ச சாதம். ஆஹா,
சாப்பாடு எடுத்தாச்சு. அருமை அருமை அருமை. அண்ணா நம்ம குன்னத்தூர் சந்தைக்கறி சாப்பாடு என்னைக்கு இருக்கு, என்ன டைமிங்னு சொல்லுங்க. காலையில 5 மணில இருந்து மதியானம் 2 மணி மட்டும். ஓ, இது எப்போ? திங்கக்கிழமை மட்டும். ஓகே. குன்னத்தூர் சந்தை வந்து, அதாவது ஈரோடு குன்னத்தூர் சந்தை வந்துட்டு திங்கக்கிழமை மட்டும்தான். குன்னத்தூர் மட்டும் திங்கக்கிழமை குன்னத்தூர். சரி. செவ்வாய் புதன் வியாழன் ஈரோடு. ஞாயிற்றுக்கிழமை பெருந்துறை. சந்தை வியாபாரம் அப்படியே. இந்த வியாபாரிகள்லாம் அப்படியே எல்லா சந்தைக்கும் எங்களுக்கு கான்டாக்ட் அப்படியே. ஆமா. ஓகே ஓகே ஓகே. நாங்க சாப்பாடு கடை 3 சந்தைக்கு சந்தைக்கறி சாப்பாடு இவங்க தான் செஞ்சு போடுறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம குன்னத்தூருக்கு வந்திருக்கிறோம். இந்த குன்னத்தூர்ல திங்கக்கிழமை காலையில 5 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா சாப்பாடு. யாரு எவ்வளவு கேட்டாலும் சாப்பாடு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுல் ஆயிரும். ஆஹா, இங்க பாருங்க, ஆட்டு குடல் கறி வந்து வெந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வெந்துருச்சானே? இது வெந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு நேரமான வெந்துட்டு இருக்கு? 2 மணி நேரம். 2 மணி நேரமா? சூப்பர். அடா 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 அடா. இங்க பாருங்க, அள்ளி காட்டுறாரு பாருங்க. ஃபுல்லா ஈரலானே? ஈரல் குடல். ஈரலும் குடலும் கலந்து அப்படிதாங்க இருக்கும் டேஸ்ட். அதுவும் இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டில எல்லாம் செஞ்சாங்கன்னா ஐயோ, அந்த டேஸ்ட் சொல்றதுக்கே வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பக்கத்துல பாருங்க மட்டன் குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. ஆனா அதுல அப்படியே லைட்டா கறி எனக்கு கொஞ்சம் அள்ளி மட்டும் காட்டுங்கண்ணே. மட்டன் குழம்பு இப்பதான் கூட்டி போட்டிருக்கிறாங்க, எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு. அப்படி ஆட்டுக்கறி குழம்பு பாத்துக்கங்க எப்படி இருக்குதுன்னு. சின்ன சின்ன பீஸா தான் போட்டிருக்காங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்லா செம்மையா அப்படி மசாலா எல்லாம் போட்டு வேற லெவல்ல. இப்ப இது இன்னும் ஒரு 2 மணி நேரம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் சூப்பரா இருக்கும் ஆட்டுக்கறி. அந்த பக்கம் வந்து சாதம் வந்து வெந்துகிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் அடுத்த ஒலை வந்து போட்டிருக்கிறாங்க. வாங்க போய் சாப்பிடலாம். என்னால வெயிட் பண்ண முடியல, அப்படி தூக்குது ஸ்மெல்லு. முட்டை பணியாரம். ஓகே. இது எங்க ஊர்ல கரண்டி ஆம்லெட்னு சொல்லுவோமே, அதேதான். கரண்டி ஆம்லெட் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பணியாரம்பாங்க. ஆஹா, அந்த கரண்டியே எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பரா வித்தியாசமா. கீழே வந்து கறியில கொட்டி அந்த கறியோட சூட்ல வேகறதானே இது. ஆஹா, என்ன ஒரு பாரம்பரிய முறையில எப்படி இருக்கு பாத்தீங்களாங்க. அடாடாடாடாடா, சூப்பரா இருக்கு. இது என்னென்ன, இது என்னென்ன சேர்த்து நான் செய்யறது? இது குருமிளகு, எண்ணெய், அவ்வளவுதான். எண்ணெய் ஊத்தி முட்டையும் மிளகும் போட்டு அடிச்சு அதுல ஊத்திடுறது. அந்த சூட்லயே, அந்த கறியோட சூட்லயே அது வெந்துரும் இல்ல? ஒரு நாள் சந்தைக்கறி சாப்பாடுக்கு எத்தனை ஆடுன்னு உரிப்பீங்க நீங்க? 2 ஆடு. ஓகே. என்ன 2 அடுப்போம். அப்புறம் மீதியில பாத்தீங்கன்னா கடையில கொஞ்சம். இங்க நாங்க எடுக்க மாட்டோம், எல்லாம் எங்களுக்கு பெருந்துறதான். ஓகே, ஹலால். ஓகே, சூப்பர். பெருந்துறையில தான் வந்து கறி எடுக்கிறாங்க. 2 ஆடு இவங்களே உரிக்கிறாங்க. அது ஒருவேளை பத்தலைன்னா பெருந்துறையில வந்து கறி எடுக்கிறாங்க. எல்லாமே எங்க ஊரும் பெருந்துறை. ஓகே ஓகே ஓகே. தோசை எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து ரெஸ்டே இல்லாம தோசை ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு அந்த கல்லுல. அவ்வளவு சூப்பரா செம்மையா வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வர்றவங்க அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னாலும் சரி, இல்ல தோசைக்கு மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, இல்ல குடல் குழம்பு, என்ன வேணும்னாலும் தோசைக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இட்லிக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம். உங்க பேரு? அர்த்தநாத் ஈஸ்வரன். ஓகேண்ணா. எத்தனை வருஷமா இங்க வந்து சாப்பிடுறீங்க? எப்படி இருக்கும் இங்க சொல்லுங்க. ஒரு 10 வருஷமா சாப்பிட்டு. 10 வருஷமா? ஓகே ஓகே ஓகே. என்ன உங்களுக்கு ஃபேவரட்டிங் என்ன? என்ன உங்களுக்கு பிடிக்கும்? எந்த கறி பிடிக்கும்? ஒயிட் சாப்பாடுங்க. மட்டன் சூப்பரா இருக்கும். ரேட்டு கம்மி. சரி. சாப்பிட்டு வவுறு நிறைய ஃபுல்லா மனசார சாப்பிட்டு போலாங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க நீங்க வியாபாரியா நீங்க? இல்ல இல்ல. அப்பப்போ கோழி வாங்குவேன், விற்பேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். மட்டனு, குடலு, தலைக்கறி, நாட்டுக்கோழி எல்லாமே சூப்பரா இருக்கும். நாங்க ஒரு 5 பேர் வந்து தொடர்ந்து ஒரு 5 பேர் வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்துருவோம். வந்து இங்க திருப்தியா சாப்பிட்டு போய் கொடுவேரியில ஒரு குளியல போட்டு அப்படியே வரும்போது மத்தியானம் இருந்துச்சுன்னா மறுபடியும் சாப்பிடுவோம். ஆஹா, அந்த 2 மணிக்குள்ள குளிச்சுட்டு இங்க வந்துட்டீங்கன்னா இங்க சாப்பிட்டு கிளம்பிடுவீங்க. இல்லைன்னா அப்படியே ஜாலியா நாம அவ்வளவுதான். ஏங்க ஒரு டூர் வர்றாங்களாங்க குன்னத்தூர்ல சந்தைக்கறி சாப்பாடு சாப்பிடுறதுக்கே டூர் வர்றாங்க. A few moments later. இங்க பாருங்க, தலவாழை இலை போட்டாங்க எனக்கு. அடுத்து இப்ப என்னென்ன வாங்குறதுன்னு தெரியல. சாதம் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். சுட சுட அப்படி வடிச்ச சாதத்தை கொண்டு வந்து இப்ப வைப்பாங்க. எல்லாத்துலயும் நான் வந்து ஒரு கரண்டி வாங்கி டேஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா அப்பதானே எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். அடடா, சுட சுட வடிச்ச சாதம். ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. இங்க பாருங்க, சாப்பாடு அப்படியே ஆவி பறக்க பறக்க இருக்கு, கொதிக்குது சாதம். அண்ணா இது என்ன குழம்புண்ணே?
குடல் கொஞ்சமா இங்க வைங்கண்ணே. நான் குழம்பு வேணும்னா தனியா எனக்கு எல்லாத்துலயுமே எனக்கு ஓகே போதும். ஆஹா குடல் கறி மட்டனாண்ணே. ஓகே ஆட்டுக்கறி. ஓகேண்ணே. ஏங்க எப்படி எவ்வளவு சூப்பரா அப்படி குட்டி குட்டி பீஸா வந்து செமையா வச்சிருக்காங்க பாருங்க. அப்படி அடுத்து எடுத்துட்டு வாங்கண்ணே. நாட்டுக்கோழி போடுங்கண்ணே. இது இங்க மேல ஊத்திருங்க. அவ்வளவுதானே. ஓகேண்ணே. போதுண்ணே போதுண்ணே போதுண்ணே. தலைக்கறியாண்ணே இங்க வச்சிருங்கண்ணே. வேற என்னென்ன இருக்கு? ஓகேண்ணே. ஒரே ஒரு கரண்டி ஆம்லேட் மட்டும் கொடுங்கண்ணே. போதுண்ணே 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 போதுண்ணே. ஆஹா கரண்டி ஆம்லேட் ஒண்ணு. ஓகேம்மா. என்னம்மா இப்படி இருக்கு கரண்டி ஆம்லேட்? எத்தனை முட்டை போடுவாங்கன்னு தெரியலையப்பா ஒரு ஆம்லேட்டுக்கு. ஐயோ சூப்பரா இருக்கு தலைவா. பாத்துக்கங்க நம்ம வந்து சாதம் வச்சாச்சு. நல்லா வடிச்ச சாதத்தை வச்சு இங்க பாருங்க சாதத்து மேல நாட்டுக்கோழி குழம்பு ஊத்தியாச்சு. இந்த பக்கம் வந்து குடல் கறி இருக்கு. இது வந்து ஆட்டுக்கறி, இது வந்து ஆட்டு தலைக்கறி, இது வந்து முட்டை பணியாரம். ஸோ எல்லாம் வச்சு வேற லெவல்ல சாப்பிட உட்காந்தாச்சு. இப்ப நான் சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அடாடாடா எருமை தயிருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா அப்படி கெட்டி தயிர். ஆக்சுவலா எருமை தயிரோடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா தயிர் வந்து கெட்டியா தான் இருக்கும், உடையவே உடையாது. எருமை தயிர்லாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஓகே வாங்க சாப்பிட ஆரம்பிப்போம். நாட்டுக்கோழி இப்படி எடுத்து இப்படி ஓரமா வச்சுட்டு இத்தனை வெரைட்டியும் ஒரே இலையில. அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாருங்களேன். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து மதியான டைம்ல நமக்கு இத்தனை வெரைட்டி இருந்தாலே நம்மளால வந்து சாப்பிட முடியாது. காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் சாப்பிடுறாங்க அப்படின்னா காலையிலேயே இவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம சாப்பிட்டா இன்னைக்கு நாள் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அடாடாடாடா. ஓகே நாட்டுக்கோழி குழம்பு அப்படி போட்டு ஒரு பிசைஞ்சாச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியான டேஸ்ட். ஐயோ அண்ணன் சொன்ன மாதிரி காரம்லாம் ஹெவியாலாம் கிடையாது. கரெக்டான காரம், சரியான பதத்துல சூப்பரா இருக்கு குழம்பு. இப்ப இந்த நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அப்படி உடைச்சோடனே உடையுது பாருங்க நாட்டுக்கோழி. இங்க பாருங்க அடடா செம்மையா இருக்குது தலைவா. வாங்க நாட்டுக்கோழியில வந்து எலும்பு தான் அதிகமா இருக்கும், நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த எலும்போட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி நாட்டுக்கோழி குழம்போட அந்த நாட்டுக்கோழி கறியை அப்படி சேர்த்து இந்த மாதிரி டேஸ்ட் இருந்தா ஏன் ரெகுலர் கஸ்டமர் வரமாட்டாங்க? செம்மையா வந்துருக்கு நாட்டுக்கோழி, சூப்பரா இருக்கு. இங்க வாங்க குடல் கறி நல்லா அப்படி ஈரலோட இருக்கிற அந்த குடலை எடுத்து பெருகுடல் சிறுகுடல் ஆட்டு கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க இந்த குடல் அப்படி இப்படி எடுத்து அதாவது ஒரு ஹோட்டல்ல சந்தையில தானே சாப்பாடு போடுறோம் அப்படின்னு ஏனோ தானோலாம் சமைக்கல. இங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க கூட கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு. நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும், ஆனா வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா வெந்திருக்கு குடல். இங்க பாருங்களேன், இங்க பாருங்க இது இப்படி எடுத்து அப்படி பிச்சா அப்படி பீதா. இங்க பாருங்க அந்த குடலை பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க எப்படி இப்படி பிச்சுட்டு வருது பாருங்க சூப்பரா. ஐயோ சூப்பரான டேஸ்ட்டுங்க. இங்க வாங்க இந்த குடலை வந்து இந்த ஒயிட் ரைஸோட இப்படி சேர்த்து இப்படி பிசைவோம். குடல் குழம்பு என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா வேற லெவல் டேஸ்ட். நெக்ஸ்ட் வாங்க இங்க பாருங்க மட்டன். எனக்கு ஆச்சரியமே வந்து இந்த மட்டன் தாங்க. எப்படி இப்படி குட்டி குட்டி பீஸா வந்து போட்டிருக்காங்கன்னு தெரியல. மட்டன் பாருங்க இப்படி எடுத்து கையில அப்படி புட்ட உடனே அப்படி இப்படி பிச்சுக்கிட்டு வருது மட்டன். இங்க பாருங்களேன், அச்சோ தெரியுதா உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு? பாருங்க பார்க்கும் போதே ஆசையா இருக்கு இந்த மட்டனை பாக்குறதுக்கே. ரைட்டு வாங்க மட்டன் சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மட்டனை இப்படி ராவா எடுத்து இப்படி சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரு, அந்த மட்டன்ல போட்டிருக்கிற அந்த மசாலா,
குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி இருக்கிறாங்க. எல்லாமே கலந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு மட்டன் குழம்பு. மட்டன் குழம்போட சேர்ந்து இந்த மட்டன் வந்து சரியான டேஸ்ட்ல இருக்கு. இப்போ இங்க வாங்க, இந்த குழம்பு கொஞ்சம் அப்படி பிரட்டி சாப்பிட்டு பார்ப்போம். மட்டன் குழம்பு மட்டும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு வாய். இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுல நாட்டுக்கோழி, குடலு, மட்டன் குழம்பு, இது 3ல மட்டன் குழம்பு தான் வேற லெவல் டேஸ்ட். நம்பர் 1 பிளேஸ் அதுதான் நான் தருவேன். மற்ற எல்லாமே சூப்பரா இருக்கு, பட் மட்டன் அடடடடா ஏங்க என்ன எல்லாம் கறியா இருக்குங்க. இங்க பாருங்க. இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஆட்டு தலைக்கறி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வந்து வாங்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நான் இப்போ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்டு தலைக்கறி நான் சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன். ஆட்டு தலைக்கறி வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க. ஆட்டுடைய பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும், அவ்வளோ குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு. அதுவும் தலைக்கறி வந்து அவ்வளோ சத்தானது. இப்போ அந்த தலைக்கறி அப்படி வந்து எடுத்து அந்த வெள்ளை சாதத்தோட அந்த தலைக்கறி குழம்பு அப்படி கொஞ்சம் பிசைஞ்சு அப்படி சாதத்தோட அந்த கறி அப்படி சாப்பிடுவோம். எப்படிங்க இந்த அளவுக்கு டேஸ்டா செய்ய முடியுது? இத்தனை வெரைட்டி. கடவுளே, விடிய கால 3 மணிக்கு ஆடு உரிக்கிறாங்க. முழு ஆடை உரிச்சு அதுல ஒவ்வொரு பார்ட்ஸா கட் பண்ணி இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு வந்து இந்த மாதிரி சந்தையில செய்யறாங்கன்னா ஐயோ சூப்பரா இருக்குங்க. தலைக்கறி வந்து செம்மையா வந்து வெந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன்னு சொன்னேன். வேற லெவல் அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கு தலைக்கறி. யாருக்கிட்ட எதை நான் சஜஸ்ட் பண்றதுனே தெரியல. எல்லா கறியுமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வர்றவங்க அட்லீஸ்ட் 2 வெரைட்டிஸ் ஆஃப் கறியாவது நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. இந்த பக்கம் பாருங்க, இங்க வாங்க, முட்டை பணியாரம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய முட்டை பணியாரங்க. இது அவ்வளவு சூப்பரா வந்து வெந்திருக்கு பாருங்க. அதுதான் முக்கியம். இங்க பாருங்க, கொதிக்குது, ஆவி பறக்குது, தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, ஆவி பறக்க பறக்க காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் ஆஹா இந்த முட்டை பணியாரத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அற்புதமான சுவை, வேற லெவல் டேஸ்ட் தலைவா. இப்ப நம்ம வந்து எருமை தயிர் வந்து ட்ரை பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் வந்து சாதம் மட்டும் தனியா வாங்கிக்கிறேன். ஏன்னா குழம்போட பிரட்டி சாப்பிட வேண்டாம். தனியா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கேன். கொஞ்சமான போதுனே. ஆஹா, நல்லா குதிக்கிற சாதத்துல எருமை தயிர் இங்க பாத்துக்கங்க எப்படி தழும்பி அப்படி நிக்குது பாருங்க தயிர். அந்த தயிரை அடடா அச்சோ, அந்த தயிரை அப்படி போட்டு ஒரு பிசைஞ்சு, ஐயோ என்ன கெட்டி தயிருங்க. அப்படி கொலன்னு இருக்குங்க கையில எடுக்கும் போதே. அவ்வளவு சத்து இருக்குங்க எருமை தயிர்ல. நார்மலா பசுமாட்டு தயிர் வந்து உடம்புக்கு நல்லதுதான். அதை விட 10 மடங்கு நல்லது வந்து எருமை தயிர். இந்த தயிர் சாதத்தோட அப்படி மட்டன் கொஞ்சம் எடுத்து அந்த குழம்போட அதுல வச்சு அப்படி ஒரு பிரட்டி அல்டிமேட்டான சுவையில இருக்கு. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. உண்மையாவே சொல்றேன், கண்டிப்பா இந்த மாதிரி சந்தைக்கறி எங்கேயாவது கிடைச்சதுன்னா போய் சாப்பிடுங்க. அப்படி எங்கேயுமே கிடைக்கலையா, குன்னத்தூர் சந்தைக்கு சாப்பிட்றதுக்காகவேதாவது வாங்க. ஏன்னா பல பேர் வந்து இந்த சந்தைக்கறி சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு சாப்பிட்றதுக்காகவே வந்திருக்கிறாங்க என்ன மாதிரி. இப்போ நான்லாம் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். இந்த சந்தைக்கறி சாப்பாடு அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நல்ல கிராமத்துலலாம் அந்த காது குத்துக்கு கல்யாணத்துக்குலாம் வந்து கெடா விருந்து போடுவாங்கல்ல. உட்காந்து ஒரு ஃபேமிலியில ஒரு 200 பேர் 300 பேர் அப்படி உட்காந்து அந்த ஊரெல்லாம் உட்காந்து ஒரு நாள்ல சாப்பிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் எக்ஸாக்டா அதை தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விருந்து தான் இது. அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்ல இருக்குங்க. உண்மையாவே ஒரு கிராமத்து பாணியில வேற லெவல்ல சூப்பரா செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம குன்னத்தூர் சந்தைக்கறி சாப்பாடு. அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். உண்மையாவே வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.